இந்த காணொளியில நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது நாளாவிய ரீதியில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் என்றது இந்த இஷாரா செவ்வந்தி பற்றிய விடயம் தான். தற்பொழுதும் கூட பாத்தீங்கன்னு சொன்னால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசாரணைகள் என்றதையும் தாண்டி அவர்களுடைய உறவினர்களும் கூட பல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இஷாராவிடமிருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளையும் கூட இன்னும் புதியதான பல தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. ஆகவே எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாக இந்த காணொளியை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த செய்தியை பற்றிய விரிவான தகவலை பார்க்கிறதுக்கு முதல் ஒரு சிறிய விடயம் ஒன்றினை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படி என்றால், இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 21ஆம் தேதியாக இருக்கின்றது. இது ஒரு முக்கியமான நாள் எனக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியான ஒரு நாளில் 2022ஆம் ஆண்டு, அதாவது 3 ஆண்டுகளுக்கு முன்னராகத்தான் நான் இந்த ஒரு சேனலை ஆரம்பித்திருந்தேன், சங்கவி தி ஐகான் அப்படின்னு சொல்லி. இந்த சேனல் ஆரம்பித்து இன்றைய நாள் 3 ஆண்டுகள் நிறைவடைகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2,30,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸுடன் என்னுடைய சேனல் தற்பொழுது பயணமாக கொண்டிருக்கின்றது. உண்மைக்குமே உங்களினுடைய அன்பும் ஆதரவும் என்றது மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கின்றது. அதே சமயம் என்னுடைய இந்த மகிழ்வான தருணங்கள் என்றதை தாண்டி எத்தனையோ சவால்கள் வந்த நேரத்திலையும் கூட என்னை வீழ்ந்து விடாமல் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க செய்ததும் கூட உங்களினுடைய ஆதரவான கருத்துக்கள் தான். அந்த வகையிலே உண்மைக்குமே இன்றைக்கு எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. அல்லது இன்றைக்கு நான் வெளியிலே போகின்ற சமயத்திலே ஒவ்வொருத்தரும் நீங்கள் என்னை அடையாளம் கண்டு நீங்கள் என்னுடன் கலந்துரையாடக்கூடிய சில விடயங்கள் என்றது உண்மைக்குமே எனக்கு ஒரு மிகப்பெரிய விடயமாக இருக்குது. அந்த வகையிலே நீங்கள் தொடர்ந்தும் தந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு அன்பும் ஆதரவும் இனி வரக்கூடிய காலங்களிலேயுமே எனக்கு தேவை. இதுவரை காலங்களும் என்னுடன் நீங்கள் பயணித்த அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயம் நான் இதற்கு முன்னே ஒரு பதிவிலே சொல்லியிருந்தேன், இன்றைய தினம் ஒரு சிறப்பு காணொளி ஒன்றை ஒரு சிறப்பு நபருடன் நான் வெளியிடலாம் என்று எண்ணி இருக்கின்றேன். அதற்கு உங்களினுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது என்று ஒன்று அல்லது 2 கருத்து பகிர்வுகளை தவிர ஏனையவர்கள் எல்லாருமே அந்த காணொளிக்காக நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தீர்கள். அந்த அடிப்படையில் நானுமே அந்த காணொளியை பதிவு செய்து விட்டேன். ஆனால் கிட்டத்தட்ட அந்த காணொளி என்றது ஒரு மணித்தியாலயங்கள் கடந்த ஒரு காணொளியாக பதிவாகிவிட்டது. காரணம், இதுவரை காலங்களும் நான் பேசாத சொல்லப்பட வேண்டிய நிறைய விடயங்கள், உங்களிடம் இருக்கக்கூடிய கேள்விகள் என்று சொல்லி எல்லாவற்றுக்குமே பதில் அந்த காணொளியிலே இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த காணொளி நான் தற்பொழுது பதிவு செய்து முடித்து விட்டேன். ஆனால் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் இன்றைய தினம் அதனை உங்களுடைய பார்வைக்காக பதிவேற்ற முடியாமல் போய்விட்டது. நிச்சயமாக இன்னும் ஒரு 2 நாட்களுக்குள்ள அந்த காணொளியை பகுதி 1 பகுதி 2 என்றோ அல்லது ஒரு பகுதியாகவோ நான் உங்களுக்கு நிச்சயமாக அதனை தருவேன். ஆகவே பார்த்து நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். ஆகவே மீண்டுமாக உங்கள் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ச்சியாகவும் நாங்கள் இந்த செய்திகளுக்குள்ளே செல்லலாம். இஷாரா செவ்வந்தி இலங்கை முழுவதுமே பேசப்படக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பெயர் என்றால் நிச்சயமாக இவர்தான். இந்த பெண்ணை பற்றி, இஷாரா செவ்வந்தியை பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய விடயங்கள்ல தற்பொழுது அவருடைய உறவினர், அதாவது அவருடைய தாயின் சகோதரன் சொன்ன விடயங்களுமே முக்கியமானவையாக பார்க்கப்படுகின்றது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கனேமுல்ல சஞ்சீவோவினுடைய கொலை சம்பவம் நடைபெற்றதுன்றது பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி அன்று இந்த ஆண்டு. அதே கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னதாக, அதாவது ஜனவரி மாதம் 19ஆம் தேதி அன்று அவர் வீட்டை விட்டு வெளியேறி சென்றிருக்கின்றார். எவ்வாறு அப்படி என்றால், தான் வெளிநாடு ஒன்றுக்கு செல்லுறதாகவும் குறிப்பாக ருமேனியாவுக்கு செல்லுறதாகவும் சொல்லிவிட்டு தான் அவர் அந்த வீட்டில இருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொன்னால், இஷாராவை பற்றி அவருடைய அந்த உறவினர் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய 2வது சகோதரியின் மகள் தான் இஷாரா அப்படி என்று சொல்லியும், இஷாராவினுடைய தாய்க்கு தொடர்பில் இருந்த ஒரு நபருடன் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு இஷாராவும் இணைந்து பாத்தீங்கன்னா ஒரு போதைப் பொருள் குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதன் பின்னராக இவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதிகளில் அதன் பின்னராக அவருடைய வாழ்க்கை முழுவதுமாகவே மாற்றம் அடைந்ததாகவும், அதாவது அங்கு அவர் சிறையிலிருந்து விடுதலையாகி வீட்டுக்கு வந்ததும் அவருடைய நடவடிக்கைகள் முழுக்களுமே மாறியதாகவும், வீட்டுக்கு வருவது குறைந்து அவர் வெளியிலே தங்குவது, அதாவது தன்னுடைய நண்பர்கள் தெரிந்தவர்கள் என்று சொல்லி அவர்களினுடைய வீட்டிலே தங்குவது என்று சொல்லி அந்த மாதிரியான செயற்பாடுகள் அதிகமாக இருந்ததாகவும், அதே
சமயம் இவருடைய சகோதரனும் சித்தப்பாவும் வந்து அப்பொழுதுமே சிறையில தான் இருந்ததாகவும் ஆகவே அவர்களை பார்க்க செல்வதாகவும் கூறி அவர் அடிக்கடி வெளியிலே சென்று வந்ததாகவும் அவருடைய அந்த உறவினர் வந்து தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமின்றி அந்த ஒரு நேரத்துல வந்து இஷாராவிடம் அதிகளவான பணம் வந்து கையிலே இருந்ததாகவும் அது எவ்வாறு அவருக்கு கிடைக்கப்பெற்றதுன்றது எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரிடம் வந்து அதிகளவான பணம் இருந்தது அப்படின்னு சொல்லியும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவர் அந்த விளக்கமறியல்ல இருந்த காலப்பகுதிகளில் வந்து கெஹல் பத்ர பத்மையை வந்து சந்தித்ததாகவும் அவர் இந்த உறவினர்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கின்றார். இந்த கெஹல் பத்ர பத்மையை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது, ஆனால் இஷாரா அவரை பற்றி அடிக்கடி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார். இவற்றையெல்லாம் கடந்து அவர் அடிக்கடி அவருடைய வீட்டுக்கும் கூட சென்று வந்திருக்கிறார். அவருடைய உறவினர்களுடனுமே இவருக்கு நெருங்கிய தொடர்பு, நெருங்கிய பழக்கம் இருக்கின்றது என்கின்ற எல்லா விடயங்களையுமே இஷாராவினுடைய உறவினர் வந்து வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த நிலைமையில தான் அந்த ஜனவரி 19ஆம் தேதி அவர் வெளிநாட்டுக்கு செல்கின்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். அதன் பின்னராக இஷாராவுக்கும் இந்த உறவினர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்றது வந்து இல்லாமல் போகின்றது. பல நாட்கள் கழித்து அந்த ஒரு மாத கால பகுதிகளுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா பல நாட்கள் கழித்து திடீரென ஒரு தொலைபேசி அழைப்பெடுத்து அவர் சொல்லுகின்றார், நான் வந்து ருமேனியாவில் தற்பொழுது இருக்கிறதாகவும் ஆனால் தனக்கு இன்னுமே வேலை கிடைக்கவில்லை என்கின்ற மாதிரியாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனாலுமே அப்படி சொல்லிவிட்டு அவர் வைத்ததன் பின்னராக அடுத்த மாதமே வந்து பாத்தீங்கன்னா இவ்வாறு ஒரு கொலை சம்பவம் நடைபெற்ற செய்தி தொலைக்காட்சிகளிலே ஒளிபரப்பப்படுகின்றது. ஒளிபரப்பப்படக்கூடிய அந்த நேரத்தில் இஷாராவினுடைய புகைப்படம் அங்கு காண்பிக்கப்படுகின்றது. அப்பொழுது பார்த்ததுமே இவர் உடனடியாகவே அவரை வந்து அடையாளம் கண்டு கொள்கின்றார். அது மட்டுமல்லாமல் அப்பொழுதுதான் இவர்களுக்குமே தெரிய வருகின்றது இவர் வெளிநாட்டுக்கு செல்வதாக கூறிவிட்டு இவ்வாறான தவறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் என்றதும் வந்து அப்பொழுதுதான் இவர்களுக்கு தெரிகின்றது. அன்றைய தினமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மினுவாங்கோட போலீசார் வந்து உடனடியாகவே அவர்களுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றார்கள். அங்கு இஷாராவினுடைய தாய், அதாவது அந்த உறவினருடைய சகோதரி அவரையும் இஷாராவினுடைய சகோதரனையும் வந்து போலீசார் அழைத்து கொண்டு வாக்குமூலம் வழங்குறதுக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். இந்த ஒரு விடயம் வந்து அந்த சம்பவம் நடந்து, கொலை சம்பவம் நடந்து ஒரு சில நாட்களுக்குள்ளேயே இந்த செய்தி வழியாக இருந்தது. இஷாராவினுடைய தாயும் சகோதரனும் வாக்குமூலம் பெறப்படுவதற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அதே சமயம் இந்த உறவினர் இஷாராவை பற்றி சொல்லுகின்ற சமயத்திலே அவர் சிறு வயதுல இப்படியானவர் கிடையாது, மிகவும் மென்மையானவர், இவ்வாறான தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான எந்த ஒரு விடயம் வந்து அவரிடம் இருந்ததே இல்லை என்கின்ற மாதிரியாக அந்த உறவினர் வந்து சொல்லி இருக்கின்றார். இவ்வாறு இஷாராவினுடைய உறவினர் நிறைய விடயங்களை வெளிப்படுத்திய நேரத்தில் இஷாராவிடம் இருந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இருந்தும் பல உண்மைகள் வந்து வெளிவந்திருந்தன. அந்த அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய தொலைபேசி வந்து ஏற்கனவே கைப்பற்றப்பட்டிருந்தது. தற்பொழுது அந்த தொலைபேசி முழுவதுமாக விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதில் இருந்து பல விடயங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றதாகவும் சில முக்கிய புள்ளிகள் இதன் பின்னால் வந்து இருக்கிறதாகவும் நிச்சயமாக அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயம் வந்து தற்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு கொலை சம்பவத்துக்கு குறிப்பாக ஒரு தங்களுடைய வாழ்க்கையை பணயம் வைத்து ஒரு விடயத்தினை செய்கின்றார்கள். நிச்சயமாக எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் ஒரு விடயத்தை செய்ய மாட்டார்கள் இல்லையா? ஆனால் இஷாராவை பொறுத்த வரைக்கும் இஷாராவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இந்த கொலை சம்பவத்திற்காக அவர் ஒரு சிறு தொகை பணம் கூட கெஹல் பத்ர பத்மையிடம் இருந்து அவர் பெற்றுக்கொள்ளவில்லை என்றது வந்து தெரிய வந்திருக்கின்றது. நிச்சயமாக இது ஒரு ஆச்சரியமான ஒரு விடயம் தான். ஒரு தொகை பணமுமே பெறாமல் எவ்வாறு இவர் இந்த கொலை சம்பவத்தினை வந்து மேற்கொள்வதற்கு உடந்தையாக இருந்தார்? இதில் அவருக்கு என்ன ஆதாயம் என்றால், இஷாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கனவு என்ன அப்படின்னா இவருக்கு தான் ஒரு ஐரோப்பிய நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றது வந்து இவருடைய ஒரு பெரிய கனவு. ஆகவே அந்த ஒரு விடயத்தினை வந்து கெஹல் பத்ர பத்மை என்ன செய்திருக்கிறார் என்றால் தான் இஷாராவை வந்து ஐரோப்பிய நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதாக வாக்குறுதி வழங்கி இருக்கிறார். ஆகவே அதன் அடிப்படையில் தான் பணமாக கிடைக்காவிட்டாலும் இவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த ஒரு கொலை சம்பவத்துக்கான உடந்தையாக இஷாரா அவர்கள் வந்து இருந்திருக்கின்றார். அதே சமயம் இஷாராவுக்கு அளித்த அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகவும் கூட கெஹல் பத்ர பத்மே பல முயற்சிகளையுமே வந்து மேற்கொண்டிருக்கின்றார். அதன் பின்னராக வந்து பாத்தீங்கன்னா இஷாராவுக்கு வழங்கப்பட்ட பணத்தொகை என்றது அவர் நேபாளத்தில் தங்கியிருந்த நேரத்தில் மட்டுமே இவருடைய செலவுகளை பார்க்கிறதுக்காக இவருக்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலைமையில இவர் தென்பகுதியிலிருந்து அதன் பின்னராக தமிழர் பகுதிக்கு வந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும். இவ்வாறு இருக்கையில்தான் தற்பொழுது இந்த தமிழர் பகுதியில இவருக்கு யாரெல்லாம் உதவி இருக்கின்றார்கள் என்கின்ற விசாரணைகள் வந்து மும்முரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் அங்க இருந்த இடங்களும் வந்து தற்பொழுது சோதனையிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது கிளிநொச்சிக்கு வந்து இஷாரா நேரடியாகவே அழைத்து வரப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலைமையில அம்பாள்குளம் பகுதியிலேயும் கூட சோதனை முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அங்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு உதவியதாக, அதாவது தங்குமிடம் வழங்கிய ஒரு குற்றச்சாட்டுல ஒரு ஆண் ஒருவரையும் வந்து கைது செய்திருக்கின்றார்கள். இந்த நிலைமையில தான் வந்து பாத்தீங்கன்னா கிளிநொச்சியிலிருந்து அதன் பின்னராக யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கின்றார்.
யாழ்ப்பாணத்துல வந்து 2 நாட்கள் அவர் தங்கி இருந்திருக்கின்றார். அங்கே வந்து பாத்தீங்கன்னா கெகல்பத்ர பத்மவினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அங்கு அந்த திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு குழு ஒன்றினை இஷாரா சென்று சந்தித்திருக்கின்றார். அவர்கள்தான் இவரை வந்து யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு செல்றதுக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக இவரை வந்து அங்கு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கிறதுக்காக யாழ்ப்பாணம் குருநகர் இறங்குதுறையில இருந்து ஒரு சிறிய மீன்பிடி படகொன்றில் வந்து இவரை ஏற்றிய சமயத்திலே வந்து இவர் அழுது அடம்பிடித்ததாகவும் பயமாக இருக்கின்றது அப்படி என்று சொல்லியும் இந்த விசாரணைகள் தெரிய வந்திருக்கின்றது. அதே சமயம் இந்த இஷாராவுடன் சேர்ந்து இன்னும் ஒரு 3 இந்தியாவுக்கு பயணம் செய்திருக்கின்றார்கள். அவரை அங்கு கொண்டு சென்று விட்டதும் பின்னராக அதே படகில் அந்த 3 திரும்பி யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்திருக்கிறதும் வந்து தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய விசாரணைகளின் அடிப்படையிலே வந்து வெளிவந்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கின்றன. அதே சமயம் தற்பொழுது இவரை இஷாராவை தப்பிக்க உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழர் பகுதிகளிலையும் பலருக்கு வந்து பணம் கொடுத்த விவகாரம் வந்து வெளியாக இருக்கின்றன. ஆகவே தற்பொழுது அவர்கள் தொடர்பிலே விசாரணைகள் மும்முரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக அவர்களை வந்து கைது செய்கின்ற சமயத்திலே அவர்களிடமிருந்து பணம் மற்றும் சொத்துக்கள் வந்து அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இதற்கெல்லாம் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை என்ன அப்படின்னா இந்த தக்ஷியினுடைய விவகாரம். இஷாராவும் தக்ஷியும் ஒரே முகச்சாயலை கொண்டிருக்கின்றார்கள் என்கிற ஒரு விடயத்தினை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலைமையில இந்த தக்ஷி என்னத்திற்காக தான் அழைத்து கொண்டு செல்லப்படுகின்றேன் என்றதை தெரியாமல் இந்த ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆகப்பட்டிருக்கிறார். எவ்வாறு அப்படின்னா இஷாராவினுடைய முகத்தை ஒத்த ஒரு பெண்ணை வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுரேஷ் என்கின்ற நபர் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்துல கெகல்பத்ர பத்மையினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய தக்ஷி என்கின்ற பெண்ணை வந்து சென்று போய் சந்திக்கின்றார். அந்த பெண்ணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கின்ற அந்த நிலைமையில அந்த ஒரு ஆசை வார்த்தையை காட்டி அவரை வந்து வெளிநாட்டுக்கு கூட்டி செல்வதாக சொல்லித்தான் அந்த பெண்ணை வந்து பாத்தீங்கன்னா நேபாளத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கிருந்துதான் அடுத்ததாக வேறு இடங்களுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தக்ஷி எனப்படக்கூடிய இந்த பெண்ணுக்குமே சிங்களம் பேச தெரியாது என்கின்ற காரணத்தினாலே இவர்கள் இலகுவாகவே அந்த பெண்ணினை ஏமாற்றி இருக்கிறது வந்து தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. என்னதான் இருந்தாலும் அவருடைய அந்த புகைப்படங்களையும் அவருடைய பெயர்லையும் வந்து இவருக்கான கடவுச்சீட்டுகள் தயாரித்திருக்கிறதால நிச்சயமாகவே அவர் விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்றது மிக குறைவு. ஆனால் தற்பொழுது வெளியாகக்கூடிய தகவலின்படி உண்மைக்குமே எதற்காகத்தான் போகின்றேன் என்று தெரியாமல் இவர் வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கப்பட்டிருக்கிறார் என்றதுதான் உண்மையாக இருக்கின்றது. ஆகவே தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருப்பினும் கருத்து பருவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் லைக் பண்ணுங்க. இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.